ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர் ரமேஷ் அவர்களோட கூற்றுப்படி கடந்த திமுக ஆட்சியில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான நிலம் பத்திரப்பதிவு முயற்சி நடந்திருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது முந்தைய திமுக அரசாங்கம். இதையே அவருடைய வீடியோவை கவனியுங்கள். மூலமாக சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்க அந்த கடிதங்கள் பாத்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பாத்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராட்லன்ட் சேல் டீடை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அன்றைக்கி வந்து பண்ண முடியாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூசல் ஸ்லிப்பு ஒன்று அந்த ஏப்ரல் மாதத்தை 1ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் கூற்றுப்படி அன்று நியமிக்கப்பட்ட, அதாவது டெபுடேஷனில் வந்த ரெஜிஸ்ட்ரார் தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு ஒன்றுமே தெரியாமல் அப்படிங்கிறாரு. அது உண்மைக்கு புறம்பான செய்தி. ஏனென்றால் செக்ஷன் 88, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் லேண்ட்ஸை ப்ரைவேட்டுக்கு வாடகைக்கு வரும் பொழுதோ அல்லது விற்பனைக்கு வரும் பொழுதோ செக்ஷன் 88ல் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லெட்டர் கொடுக்கணும். அப்படின்னா இந்த லேண்ட் வந்துட்டு ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது. அப்படி என்றால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டிலிருந்து செக்ஷன் 88ல் லெட்டர், அதாவது சப் ரெஜிஸ்ட்ராருக்கு லெட்டர் கொடுத்த ஆஃபீஸர் யார், ஏன் அந்த ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை இந்த அமைச்சர் கூறுவாரா? ஸோ இதிலிருந்தே தெரிகிறது இது ஒரு திட்டமிட்ட சதி என்று தெரிகிறது. இந்த சதியை எதிர்கட்சியினர் முறியடித்து விட்டதால் வேறு வழி இல்லாமல் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு போன திமுக கவர்மெண்ட்டு பத்திரப்பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க. அதாவது டிஎன் ரெஜினட் 2.0 லான்ச் பண்ணி கவர்மெண்ட் லேண்ட்னா கவர்மெண்ட் லேண்ட், அதாவது நீங்கள் வந்துட்டு சர்வே நம்பரை ஃபெச் பண்ணணும் டோக்கன் போடுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எழுதுகிற மாதிரி டிஜிட்டலில் எல்லா என்ட்ரியும் போடணும். டோக்கன் போடும்போது அந்த சமயத்தில் எல்லை உட்பட 4 பக்க எல்லை உட்பட சர்வே நம்பர் உட்பட இதுக்கு முந்தின முறை யார், அதாவது ப்ரீவியஸ் ஓனர் யார், இப்போ கரண்ட்டாக வாங்க போகிறவங்க யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் ஃபெச் பண்ணி எடுத்து தான் டோக்கன் போட முடியும். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப சர்வே நம்பரை போடுறப்பவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு அரசு நிலம் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ அரசு நிலமோ இல்லை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட நிலமோ என்பதை காமிக்கும். அப்படிங்கிறப்ப இவங்க அதர்ஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் இந்த சர்வே நம்பரை போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சார்பதிவாளர் செக் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே மாட்டார். இந்த மாதிரி ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் முந்தைய திமுக ஆட்சியிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஆக்கி ஃப்ராடுலன்ஸ் நடைபெறாமல், அதாவது 95% ஃப்ராடுலன்ஸ் நடைபெறாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதையும் மீறி இந்த தவைக்க அரசு நிலத்தை ஆட்டையை போடுறதுக்காக அமைச்சர் முயற்சி செய்துள்ளார் என்பது இதன் மூலம் நிதர்சனமாக தெரிகிறது. அமைச்சருக்கு தில்லு இருந்தால், திராணி இருந்தால் செக்ஷன் 88ல் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்த அந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரி யார் என்பதை தெரியப்படுத்துவாரா?